ஆடி 18க்கு நம்ம பாரம்பரியமாக செய்கிற ஹெல்த்தியான டேஸ்டியான ஸ்வீட் காப்பரிசி எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு Y2K சமையல். காப்பரிசி பச்சரிசியில் தான் செய்யணும். அதுக்கு 1 கப் அரிசி எடுத்துக்கலாம். அதை 2லேருந்து 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா கழுவுன அரிசியை 1லேருந்து 1.5 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அரிசி எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அவ்வளோக்கு அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த பதத்தில் எடுத்து இதை நம்ம காய வச்சுக்கலாம். அரிசி கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் நல்லா உதிரியாகிற வரைக்கும் காயிட்டோம். அரிசியை ஒரு காட்டன் துணி இல்லைன்னா பெரிய தட்டில் போட்டு நல்லா காத்தோட்டமான இருக்கிற இடத்துல வச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் நல்லாவே காஞ்சிரும். தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட்டுக்கு நெய் லைட்டாக இருந்தால் போதும், அதிகமாக சேர்த்துக்கணுன்ற அவசியம் இல்லை. நெய் சூடானதும் அது கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற 1 மூடி தேங்காவை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். தேங்காயோட கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். அப்போ தான் அதோட வாசனை சூப்பராக இருக்கும். பாருங்கள், தேங்காயோட கலர் நல்லாவே மாறிடுச்சு. இப்போ அது ஒரு பிளேட்டில் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதே கடாயில் 2 டீஸ்பூன் கருப்பு எள்ளை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். எள்ளை வறுக்கும்போது அது லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் எள்ளை எடுத்துடலாம். அதே கடாயில் 10 கிராம் பொட்டுக்கடலை போட்டு வறுத்துக்கலாம். பொட்டுக்கடலை நல்லா வறுக்கணுன்ற அவசியம் இல்லை. அது லைட்டாக சூடானாவே போதும், அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெள்ளைப்பாகு யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்வீட் செய்ய போகிறோம். அதுக்கு நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் வெல்லம், அதே கப்பில் 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணி பாகு காய்ச்சிக்கலாம். இந்த சேனலுக்கு நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். வெல்லம் நல்லா கரைகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா கரைச்சதுக்கப்புறம் அதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அதை இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கசடாக இருக்குன்னு. அதனால தான் நம்ம வடிகட்டுறோம். பாகு காய்ச்சும் போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கையை எடுக்காமல் கலக்கிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் நல்ல பதத்துக்கு வரும். பாருங்கள், பாகு நல்லா நுரக்கட்டி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இப்படியே கலக்கிட்டு இருந்தோன்னா பாகு ரெடி ஆயிரும். பாருங்கள், நல்லா திக்காக திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாகை எடுத்து இப்படி 2 விரலில் வச்சு பார்த்தா கம்பி மாதிரி வரும். அதுதான் பதம். பாகு ரெடி ஆயிடுச்சு. அரிசி நல்லா காஞ்சிருச்சு. பாருங்கள், கையில் எடுத்தால் அதில் கொஞ்சம் கூட ஈரப்பதமே இல்லை. இப்போ அது கூட நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காய், எள்ளு, பொட்டுக்கடலை, 1 கப் பொடி செஞ்ச வேர்க்கடலை, 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் அது கூட நம்ம காய்ச்சி வச்சுருக்க பாகை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்துக்கலாம்.
எல்லா பாகையும் ஒரே டைமில் ஆட் பண்ணிடாதீங்க. இந்த காப்பரிசி வந்து உதிரியாக இருக்கணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பரான பதத்தில் உதிரியான காப்பரிசி ரெடி. இந்த ட்ரெடிஷ்னல் ரெசிபியை இந்த ஆடி 18க்கு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எல்லாருக்கும் ஆடி 18 நல்வாழ்த்துக்கள்.